ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம் பார்க்கலாங்க எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காய் துருவல், வரமிளகாய், பூண்டு, குட்டி பீஸ் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, குட்டிய ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, பட்டை வச்சு அரைச்சிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நான் அரிசியும் அவரைப்பருப்பும் ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துட்டேங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை போட்டுக்குங்க. அடுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஊற்றிட்டு அதில் ஜாரை வாஷ் பண்ணி அதோட தண்ணியும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுமே சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டை ஆட் பண்ணினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10லிருந்து 12 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டம்ளர் ரைஸும் 1/2 டம்ளர் பருப்பும் அவரைப்பருப்பும் எடுத்திருந்தேங்க. டோட்டலாக 2 டம்ளர். ஸோ 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேங்க. அது கொதி வந்தது கொஞ்சம் பெருங்காயத்தூளும் மல்லித்தூளும் போட்டு 2 விசில் விட்டு இறங்குனீங்கன்னா கமகமன்னு மணக்கிற அரிசியும் பருப்பு சாதம் ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.